நெட் சந்தைப்படுத்தல் சபையூடாக நாடு முழுவதும் நெட் கொள்வனவு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுகின்றது. பொலன்னறுவை மாவட்டத்தின் 19 நெட் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டு இதுவரை விவசாயிகளிடமிருந்த 4200 மெட்ரிக் தொன்னுக்கும் அதிக நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக சபை தெரிவிக்கின்றது. அரசின் கருத்திற்கமைய நெட் சந்தைப்படுத்தல் சபையின் பிரதேச அலுவலகங்களில் நெட் தொகையை வழங்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தருணத்திலேயே விவசாயிகளுக்கு அதற்கான பணம் வழங்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெட் சந்தைப்படுத்தல் சபை இதுவரை 46,000 மெட்ரிக் தொன்னுக்கும் அதிக நெல்லை கொள்வனவு செய்துள்ளது. நெல் அறுவடை சில பகுதிகளில் நிறைவடைந்திருந்தாலும் நெட் கொள்வனவு தொடர்ந்தும் இடம்பெறுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. இம்முறை அதிகளவான நெட் தொகை அம்பாறை மாவட்டத்திலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதோடு மேலும் 80 அதிகமான களஞ்சிய சாலைகள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்தார். சில வர்த்தகர்கள் கீரி சம்பாவை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றமை தொடர்பில் பாவடியாளர் அலுவல்கள் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் கருத்து வெளியிட்டார். எமது நிறுவனம் வர்த்தமானியினூடாக விலை நிர்ணயம் செய்துள்ளது. அதனைவிட அதிக விலைக்கு வர்த்தகர் ஒருவர் அரிசி விற்பனை செய்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வர்த்தகர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்களிடமும் நாம் கூறுவது எமது வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைக்கேற்ப விற்பனை செய்யக்கூடிய வகையில் நெல் கொள்வனவை மேற்கொள்ளுமாறு நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் கடும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படும். இதேவேளை கீரிசம்பா உள்ளிட்ட அரிசிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள உயர்ந்தபட்ச விலையை தாண்டி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சுற்றி வளைப்பு நடவடிக்கையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரிசி தொகையை ஒளித்து வைத்தல், பல்வேறு விலைகளின் கீழ் விற்பனை செய்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் வர்த்தகர்களை அடையாளம் காண்பதற்கு மாவட்ட மட்டத்தில் சுற்றி வளைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் அல்லது குறைந்த விலையை குறிப்பிட்டு விலைப்பட்டியலை பெற்றுக் கொள்ளுதல் ஆகிய செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை வர்த்தகர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது.